இப்போது சில்க் த்ரெட்டில் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். சில்க் த்ரெட்டில் நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக. கோல்டன் கலர் ஜரி த்ரெட் வச்சு பண்ணும்போது அவ்வளோ கிளாராக தெரில. ஸோ நான் உங்களுக்கு பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்லேயும் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. அது ஜரி த்ரெட் எதுக்கு இவ்வளோ கலர்ஸ் இருக்குது எல்லாமே தெரியும். இப்போ பாருங்கள், நான் சொல்லித்தரேன், கிளாராக பாருங்கள். இப்போது நார்மல் செயின் ஸ்டிச்சுக்கு போடுற மாதிரி போட்டு அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு எடுத்து பேக்கில் வரணும். ஏன்னா இது வந்து பேக் செயின் ஸ்டிச் தானே. ஸோ பேக்கில் வந்து ஆல்ரெடி போட்டு அந்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் குத்தி அதுவும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மாதிரி போட்டு நம்ம போக வேண்டிய டைரெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த லைன் போட்டோம்ல, அங்கே போயிடணும். அங்கே போனோம்னா இந்த நூக்கில் வச்சு இழுத்துறாதீங்க. ஹெட் பாட்டில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வச்சு இழுங்க. ஏன்னா த்ரெட் கட் ஆகும். ஜரி த்ரெட்டை விட சில்க் த்ரெட் வந்து சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அது கட் ஆகும். இப்போ இந்த டைரெக்ஷனில் எடுத்ததுனால இங்கே 2 நாட் விழுந்துருச்சு. ஃபஸ்ட் இப்படி ஒரு நாட், அப்புறம் இப்படி ஒரு நாட். ஸோ அது விழுந்ததுனால அது பார்க்கவேவும் நார்மல் செயின் ஸ்டிச், ஆனால் அங்கங்கே குட்டி குட்டி நாட்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே. பாருங்கள், நார்மலாக குத்தி நார்மல் செயின் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச் போட்டு பேக் ஸ்டிச்சுக்காக இப்படி பேக்கில் வந்து தேர்டாக இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நம்ம போக வேண்டிய டைரெக்ஷன். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துறாதீங்க, அப்புறம் த்ரெட் வந்து கட் ஆயிரும் ஜரி த்ரெட்னால். திருப்பி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச் போடலாம். செகண்ட் ஒன் போட்டு அதை எடுத்து பேக்கில் வரணும். பேக்கில் வந்து இந்த 2க்கும் நடுவில் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் 2 த்ரெட்டை எடுத்து விட்டுட்டு நடுவில் குத்தி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு டைரெக்ஷனுக்கு இழுத்துக்கோங்க. இப்படி இழுக்கும்போது இங்கே ஒரு நாட் விழுந்துடும். நாட் விழுந்தால் அங்கே பார்க்குறதுக்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு நாட் பொசிஷனில் இருக்குது. நாட் மாதிரி இருக்கா, அதுதான் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு, நார்மல் செயின் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச் போட்டு பேக்கில் வரணும். அப்போ லாக் விழுந்துடும். அப்புறம் சென்டரில் ஒரு ஸ்டிச் குத்தி நம்ம எப்பயும் போல் நம்ம டைரெக்ஷனுக்கு நீடியில் திருப்பி இப்படி இழுக்கும்போது, ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸில் இப்படி இழுக்கும்போது அந்த இது லாக் விழுகாத மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த மாதிரி லாக் போடுங்க. லாக் போட்டால் இங்கே லாக் ஆகிடும். அப்புறம் இதுதான் பேக் செயின் ஸ்டிச். ஏன்னா பேக்கில் வந்து நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, அதனால் பேக்கில் வந்து நம்ம போடுறதுனால இது பேக் செயின் ஸ்டிச். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் அந்த பொசிஷன் எந்த மாதிரி போகுது அதை வச்சு தான் அந்த நேமே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக இப்போ ஒரு ஸ்டிச்சு பேக் செயின் ஸ்டிச் சொன்னோம்னா அந்த ஸ்டிச் எப்படின்னு உங்களுக்கு மனசில் வந்துடும். பேக்கில் வந்து போடுறோம் அந்த மாதிரி வந்துடும். அதுக்காகவே அந்த ஸ்டிச் நேமும் அதோட சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். லாக் ஆகிடும். இப்படி போகும்போது லாக் ஆகிடும். நார்மல் செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். செகண்ட் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்புறம் பேக்கில் வரணும், குட்டி லாக் ஸ்டிச், நார்மல் டைரெக்ஷனுக்கு போகிற மாதிரி போயிடலாம். கொடுக்குறத நல்லா பார்த்து கொடுங்க. நல்லா பண்ணாமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு டைட்டான லாக் விழுந்திருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் இது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் குட்டி குட்டி நாட்ஸ் வர மாதிரி. இப்போ நார்மலாக ஒரு ரோஸ் ஃப்ளவர் எடுத்துக்கோங்களேன். ஒரு ரோஸ் ஃப்ளவர் எடுத்துட்டோம்னா அந்த ரோஸ்க்கு கீழே வந்து அந்த தண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்டு எப்படி இருக்கும், முள்ளாக இருக்கும். அங்கங்கே அதை தொட்டு பார்க்கும்போது ஒரு வலுவலுன்னு இருக்காது, அங்கங்கே முள்ளாக இருக்கும்ல. அந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ரோஸ் ஃப்ளவர் ட்ராயிங் பண்ணுறோம்னா அதுக்கு கீழே இந்த தண்டுக்கு இந்த ஸ்டிச் கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே ரோஸ், கீழே அந்த இதுக்கு வந்து இப்படி கொடுக்கும்போது தொட்டு பார்க்கும்போது அப்படியே அங்கங்கே அந்த நாட் வந்து முள்ளாக குத்துற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ பண்ணுற ஒவ்வொரு டிசைனையும் நம்ம ரியாலிட்டிக்காக பண்ணோம்னாலே அதுதான் அந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. போக போக ஒரு இது பண்ணும்போது, இப்போ ஒரு டிசைன் எடுக்கும்போது அதுக்கு சிமிலரான டிசைன் நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கே தெரிஞ்சிடும், இந்த டிசைன் எதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறாங்க, அந்த ரியாலிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறாங்க.
அதுதான் பேக் செயின் ஸ்டிச்சுனா இதுதான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு சிம்பிள் மெத்தட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா இந்த இடத்துல 2 பக்கமும் லாக் பண்ணுறோம். குட்டி குட்டி இந்த ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி இங்கேருந்து குத்தி இங்கே போடுவோம், இப்படியே போயிட்டுருக்கோம். அந்த குத்தி போடுற இடத்துல 2 பக்கமும் லாக் பண்ணுறோம். இதுதான் அந்த குத்துற பொசிஷன்னா, இந்த பக்கம் ஒரு லாக், இந்த பக்கம் ஒரு லாக். இந்த பக்கம் லாக் நார்மல் டைரெக்ஷனில் போகும். ஆனால் பேக்கில் வந்து ஒரு லாக் போடுறதுனால பேக் செயின் ஸ்டிச் அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது போட்டு போட்டு பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக அந்த மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல. ஆனால் ப்ராக்டிஸ் கொடுக்க கொடுக்க எதுவுமே கஷ்டம் கிடையாது. அவ்வளோதான்.